அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்எம்எம்எஸ்ல மேட் மனத்திறன் தேர்வு வினாக்கள் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா பார்ப்போம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எதுலயுமே பாத்தீங்கன்னா நம்பர்ஸ்லாம் இல்ல, வெறும் இங்கிலீஷ் வேர்ட்ஸ்ல மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினை படிங்க, என்ன புரியுதுன்றத கொஞ்சம் சொல்லுங்க அனுஸ்ரீ. Find the incorrect pair. கொஞ்சம் பொறுமையா படிங்க, அவங்களுக்கு கேட்கணும். Find the incorrect pair. Find the incorrect pair. கொஸ்டினை ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா படி. ஓகே, அடுத்து ஸ்டூடண்ட்ஸ் ஸ்கூலுக்கு போறாங்க. முதல்ல கொஸ்டினை படிங்கம்மா, வேற எதுவும் நீ பேசலாம். கொஸ்டினை மட்டும் படி. Find the incorrect pair. படிங்க. Students, school, patients, hospital, actors, theater, passengers, train. இதுதான் கொஸ்டின். புரியுதுங்களா? இதுல என்ன சொல்றாங்க? ஸ்டூடண்ட்ஸ் ஸ்கூலுக்கு போறாங்க. ஸ்டூடண்ட்ஸ் ஸ்கூலுக்கு போறாங்க. சரி, நீ அப்படி புரிஞ்சுக்கிட்ட. அடுத்தது patients, hospital, actors, theater, passengers, train. சரி, இப்போ நம்ம இன்கரெக்ட் பேர் தான் சொல்லணும். உன்னுடைய ஆங்கிள் இதுல எந்த விடை தவறான விடை, நீ தவறான விடையை சொன்னாதான் உனக்கு கரெக்டான மார்க் கிடைக்கும். அதனால கொஸ்டினுக்கு பார்க்கணும், இதுல எது தவறான பேர், ஜோடி, தவறான ஜோடி எது உன்னுடைய ஆங்கிள்? ஃபோர்த்தா? ஃபோர்த் ஏன்? passengers எதுக்கு வேணாலும் போலாம், பஸ்ஸுக்கு போலாம், ஆட்டோக்கு போலாம், எது வேணாலும் போலாம். அதனால ஏன் train? அப்ப ஸ்டூடண்ட்ஸ் கூட தான் ஸ்கூலுக்கு போலாம், காலேஜுக்கு போலாம், எங்க வேணா போலாமே. ஏன் ஃபோர்த்னு சொன்னீங்க? அப்ப ஏதோ தப்பு இருக்குது. சரி, ஃபோர்த் இல்ல, வேற என்ன? இன்னொரு சான்ஸ் தரேன் உனக்கு. actors. ஆக்டர்ஸ். ஏன் அதை சொல்றீங்க? உங்களுக்கு ஆக்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்றீங்களா? எதனால ஆக்டர்ஸ் தியேட்டர் இத சொல்றீங்க? பாத்தீங்களா, இப்படி ஒரு குழப்பமான கொஸ்டின். பாக்குறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும், ஆனா குழப்பம். அப்ப அந்த மாதிரி நேரத்துல கொஞ்சம் யோசிங்க. இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலுக்குள்ள தான் இருப்பாங்க, புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலுக்குள்ள இருப்பாங்க. பேஷண்ட்ஸும் ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருக்கிறவங்க தான் அவங்களுக்கு பேஷண்ட், கரெக்டா? பேசஞ்சர்ஸ் ட்ரெயினுக்குள்ள இருக்கிறவங்க தான் அவங்களும் பேசஞ்சர்ஸ். ஆனா தியேட்டருக்குள்ள ஆக்டர்ஸ் இருக்கணும்னு எதனா கணக்கு இருக்கா? ஆக்டர் அங்க இருக்கணும்னு கணக்கு கிடையாது, யார் வேணா இருப்பாங்க. ஆனா அதனால ஆக்டர்ஸ் தியேட்டர் தான் இங்க இன்கரெக்ட் பேர். இப்ப புரிஞ்சுச்சா? உங்க மைண்ட்ல புரிஞ்சுச்சீங்களா? இந்த மாதிரி யோசிக்க கத்துக்கணும், அவசரப்படக்கூடாது. ஓகேங்களா? நீங்க ஒரு ஆங்கிள் யோசிப்பீங்க, அதை தவறு கரெக்டா யோசிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி வினாக்களை நீங்க பார்க்கணும் அடிக்கடி. இப்ப ஓஎம்ஆர் ஷீட்ல எப்படி குறிப்பீங்க? இதனுடைய ஆன்சர் எதுன்னு தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு. எதுமா ஆன்சர்? 3. அந்த 3 போய் நல்லா ஓஎம்ஆர் ஷீட்ல இந்த மாதிரி ஷேர் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடுச்சா? பாத்தீங்களா, ஒரு எளிமையான ஒரு கணக்கு, எளிமையான ஒரு மேட் இந்த மாதிரி தான் குழப்புவாங்க. ஏன்னா யாருமே ஃபுல் மார்க் எடுக்க கூடாது, அவங்களை எவ்வளவு தூரம் கழிச்சு காட்டணும். இப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது என்ன பண்ணிடுவாங்க, உன்ன மாதிரியே எல்லாரும் ஃபோர்த்து தான் ஆன்சர் சொல்லிடுவாங்க. ஆனா கரெக்டான ஆன்சர் தவிர இன்கரெக்ட் பேர்னு சொன்னா ஆக்டர்ஸ் தேட்டர். சொன்னது புரிஞ்சுக்கிச்சா? இப்ப சொல்லுங்க பாப்போம் ஆன்சர். நான் சொன்ன மாதிரி ஸ்டூடண்ட்ஸ் ஸ்கூல், ஸ்டூடண்ட்ஸ் எங்க தான் இருப்பாங்க? ஸ்கூல்ல தான் இருப்பாங்க. பேஷண்ட்ஸ் ஹாஸ்பிடல்ல தான் இருப்பாங்க. ஆக்டர்ஸ் தியேட்டர்ல இருக்க மாட்டாங்க. எல்லா ஆக்டரும் இருப்பாங்களா? தியேட்டருக்கு போய் நான் ஆக்டரை பார்க்க போறேன்னா இருக்க மாட்டாங்க. அவங்க பிம்பம் தான் இருக்கும், இமேஜ் தான் இருக்கும், அவங்க இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இங்க ட்ரெயின்ல தான். இப்ப புரியுதுங்களா? இதெல்லாம் கரெக்ட் பேர், ஆனா இது இன்கரெக்ட் பேர். என்ன பேரு? அதுதான் கொஸ்டின். தேங்க்யூ. இது மாதிரி வினாக்களை நிறைய பிராக்டிஸ் பண்ணி கரெக்டான விடையை கண்டுபிடிங்க. வெற்றி உங்களுக்கு.